எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர் இவங்க 2 பேர்த்து ஆட்சியில் யாரோட ஆட்சி சிறந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் நீண்ட நாள் ஆட்சியில் இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இல்லை. அதுக்கு முன்பு ஆட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தார். இருந்தாலும் கலைஞர் அவர்களோட ஆட்சியில் என்ன நடந்துச்சு, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்ப்போம். எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி வெறும் விளம்பர ஆட்சி தான். அதாவது எப்படின்னா, ஒரு மூதாட்டியை கட்டி அணைத்துக்கிறது, அவங்களுக்கு ஒரு 100 ரூபா பரிசு கொடுக்கறது, இந்த மாதிரியான ஆட்சி தான் எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி. எந்த ஒரு தொழில் நிறுவனமும் தொழில்துறையும் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் வளர்ந்ததா சரித்திரமே இல்லை. அது மட்டும் அல்லாது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போச்சு அப்படிங்கிறதும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்கோ, சிப்காட் மற்றும் டைட்டில் பார்க் எல்லாமே கலைஞர் அவர்கள் ஆட்சியில் தான் வந்தது. ஈவன் ஜெயலலிதா ஆட்சியில் கூட அதெல்லாம் வரவில்லைன்னு தான் சொல்லிக்கலாம். ஸோ 2006 to 2011 ஏன் தமிழ்நாட்டில் அதாவது பற்றாக்குறை மின் தடை ஏற்பட்டுச்சுன்னா, 2001 to 2006 காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஏற்படுத்திய தவறான ஒரு மின் கொள்கை தான் அடுத்த 5 ஆண்டில் ரொம்ப பின்னடைவுக்கு கொண்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ 2 பேர்த்தையும் கம்பேரிசன் பண்ணும்போது கலைஞர் அவர்கள் ஆட்சி தான் சிறந்தது. எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி வெறும் விளம்பர ஆட்சி, அது விளம்பர மாடல் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கலாம். ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியும் அதை விட கொஞ்சம் முன்ன பின்ன பெட்டராக இருக்கலாமே தவிர, மற்றபடி திமுகவோட ஆட்சிக்கு ஈக்குவலாக அதிமுக இதுவரைக்கும் ஆட்சி கொடுத்ததே இல்லை.